ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளால் வீடியோ எடுக்க வர முடியல. அதனால தான் இந்த ஈவினிங் 6 மணி தாண்டிட்டு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் இன்றைக்கி மோட்ரு கொஞ்சம் மாற்றி லைன் கொடுக்கலான்னு சொல்லி எடுத்தது, லைன் கொடுக்கவே முடியலைங்க நம்மளாம் ட்ரை பண்ணனால. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா தண்ணி ஊற்ற முடியாமல் போயிடுச்சுங்க. காலையில் ஒரு என்ன சொல்கிறது, சோகமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். 7:15க்கு நான் தண்ணி ஊற்ற ஆரம்பித்தேங்க. இந்த இவ்வளோ தொட்டிக்கும் ஒவ்வொரு கப் தண்ணி ஊற்றி முடிக்கிறதுக்கே எனக்கு 10:15 ஆச்சு. ஸோ 3 மணி நேரம் சும்மா பெண்டு கலண்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அப்படியே ஒரு ஏனோ தானோன்னு ஒரு குழம்ப வச்சுட்டு அப்படியே படுத்தவதாங்க. அப்படி ஒரு பாடி பெயின். இப்போ தாங்க மாடிக்கு வந்துட்டு அப்புறமா ஒரு மண் கலவையெல்லாம் போட்டோம். அத்தை தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி மண் கலவை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் எல்லாமே எடுத்து கீழேருந்து எடுத்துகிட்டு மேலே கொடுத்தேன். கலந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு இந்த இடத்தையும் கழுவி விட்ருக்கேன். மணி 6:15 ஆகிடுச்சுங்க. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் இதில் வேலை பார்த்துருக்கோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா குளிர்கால காய்கறிகள் போடுறதுக்காக. பந்தல்லாம் நிறைஞ்சதுக்கப்புறம் இதில் போட போகிறோம். ஸோ இருந்தாலும் நம்ம இப்போயே மண் கலவை கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்போ தான் நம்ம போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, நல்ல செறிவாக இருக்கும். அதுக்காக தான் இப்போயே மண் கலந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆடிப்பட்டத்துக்கு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். எது என்னென்னலாம் தெரியாது, ஆனால் முளைப்பு வந்திருக்காங்க. 3 நாள் தான் ஆச்சுங்க. சும்மா கையில் கிடச்சதெல்லாம் போட்டேன். என்ன வருது என்ன வரலை, என்ன போட்டேன் அப்படின்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே பாருங்கள், நிறையவே வந்திருக்காங்க. இதில் எது நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்களோ அவங்கள வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் பிடுங்கி போட்டுறணும்னு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோதாங்க. இது போக இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக கிழங்கு ஐட்டம் 3 வகை கிழங்கு போட்டிருக்கோம். கொடி உருளை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பர்பிள் கலரில் ஒரு பர்பிள் யாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வள்ளிக்கிழங்கில் காவல்லி கிழங்கா அது போட்டிருக்கேன். இந்த தொட்டியில் வெறும் வெள்ளரி மட்டுமே இதில் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. இன்னும் எனக்கு என்ன கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா, இந்த பார்த்திங்களா, இந்த சைடு இன்னும் பராமரிப்பு வேலை நடக்கலை. இந்த பக்கம் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு இன்னுமே பராமரிப்பு பண்ணல. இன்னும் ஒரு நாள் மண்கலவை போட்டுட்டோம் அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் முடிஞ்சு போனது. இதெல்லாம் எடுத்து ஒரு மண்கலவை போட்டுட்டோம் அப்படின்னாக்க அதோட நம்ம தோட்டம் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் மட்டும்தான் இதை பண்ண முடியுது. ஸோ இதில் நான் ரொம்ப மூழ்கி போயிடுறேன். என்னால் விதையே போட முடியலைங்க. ஒவ்வொரு ஞாயிறும் சனி ஞாயிறு விதை போடணும்னு அனுப்பணும்னு நினைக்கிறேன், முடியவே இல்லை. ரொம்ப பெரிய மழைப்பாக இருக்குது. இதில் இன்றைக்கி கொஞ்சம் அந்த பொடுதலை தைலம் வேறு காலி ஆகிடுச்சு. ஸோ ஆர்டர் வந்ததுனால அதை வேறு நம்ம நேற்று ரெடி பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஆற வச்சு அதை பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேலை முடியலை. ஆனாலும் அந்த வேலையை நம்ம பண்ண ஆரம்பித்ததுனால இந்த வாரம் என்னால் விதை போட முடியல. இதில் என்னென்னா கொஞ்சம் தொட்டிகள் அதிகமானதுனால டைல்ஸ் பற்றாக்குறை, செங்கல் பற்றாக்குறை. இப்போ இதெல்லாம் வைக்கிறதுக்கே இங்கே வருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக கிழங்கு மஞ்சள் அந்த மாதிரி ஐட்டமாக இப்போ தான் கொண்டு வந்தேங்க. ஏன் அப்படின்னாக்கா இப்போ சப்போஸ் நம்ம ஊருக்கு எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஊற்றும்போது எதுக்கு ஊற்றணும், எதுக்கு குறைய ஊற்றணும், கூட ஊற்றணும், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எல்லாமே நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி எப்போயாவது ஊற்றுறது, ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஊற்றினா போதுங்கிறத ஒரு வருஷம் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு வருஷம் இங்கே வைக்கணும், டைல்ஸ் இல்லை. ஸோ அதையும் கொண்டு இங்கே வச்சுட்டேன் அப்படின்னாக்க யாராவது வந்தாங்கன்னா இந்த சைடு உள்ளதில் மட்டும் தண்ணி ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லலான்னு நினச்சிருக்கேன். அப்படி இல்லைனா என்ன பண்ணணும்னா, ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றாமல் விட்டணும். அதில் நமக்குமே பார்த்து இது ஊற்றணும், இது ஊற்ற வேணான்னு அந்த மாதிரி இருக்கிறத விட இதெல்லாமே அங்கே கொண்டு போகணும். அப்படி ஒரு சைடு ஃபுல்லாகவே தண்ணி எப்போயாவது ஊற்றுற ஐட்டம்ஸு, அதாவது தண்ணி அதிகமாக ஊற்றினா அழுகி போயிடும் அப்படின்னா அதை ஃபுல்லாக ஒரு ஓரமாக வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு மைண்டில் இருக்கும், இதுக்கு ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பட்டு அதுக்கு இன்னும் செங்கல் டைல்ஸ் எல்லாம் பற்றாக்குறையாக இருந்தனால அது அப்படி பாதியில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் பராமரிப்பு வேலைகள் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ வருஷம் 365 நாளும் பராமரிப்பிலேயே இந்த வருஷம் ஓடிடும் போல். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பக்காவாக நீட்டாக அப்படி பழுங்கி சோறு போட்டு சாப்பிட்லாமாங்கலாம், அந்த மாதிரி ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணேன். பட் இப்போ என்னன்னு தெரியல, உடம்பு மனசு எல்லாம் இன்னுமே எனக்கு செட் ஆகி வர மாட்டேங்குது. அதனால் மாடியுமே கொஞ்சம் நீட்டாகவே என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இல்லைன்னா வாரத்தில் 2-3 நாள் கூட்டிடுவேன். இப்போ ஒதுங்க வச்சு நீட் பண்ணால் தானங்க கூட்ட முடியும். ஒதுங்கியே வைக்காமல் இருந்தால் எப்படி கூட்டி நீட் பண்ண முடியும்? ஸோ அதுதான் நம்மளோட சிச்சுவேஷன். இதில் என்னென்னா, பிரண்டை எவ்வளோ இருக்குது பறிக்க முடியல, கோவக்காய் எவ்வளோ இருக்குது பறிக்க முடியல, அறுவடை பண்ண கூட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு பனி சுமை எல்லா பக்கமும் பிச்சுக்கிட்டு போகுது.
இந்த அழகில் நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன், பந்தலே போடாமல் இப்படியே அதில் விட்டால் அந்த கொடிகளே பந்தலாக மாறிடுமா, அப்படியே பண்ணிடலாமான்னு கூட ஒரு யோசனை வருது. இல்லை யாரையாவது கூப்பிட்டு, நம்மளால தான் முடியல, யாரையாவது கூப்பிட்டு கூட பந்தல் போட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வாய் வழியாக உங்ககிட்ட சொல்லிடலாம். இதை விலாகுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன இன்றைக்கி நம்ம அடித்தோட்டத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் பண்ணதை இன்றைக்கி சொல்லணும், உங்ககிட்ட எனக்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உடம்பு வலிக்கு உங்கள்கிட்ட பேசினாவது எனக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓகேங்க, நான் போய் திருப்பியும் ரெஸ்ட்டு தாங்க எடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ், என்னோடய தோட்டம் பிடிச்சிது அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.